வணக்கம் நண்பர்களே, ஆதிசித்தன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சரித்திரத்தை மாற்றிய சரித்திர நாயகனின் ஜாதக ஆய்வு. அதாவது 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் சரித்திரத்தை மாற்றி அமைத்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். அவர் யாரும் இல்லை, உங்களுக்கு தெரியும். நாளை பதவியை ஏற்கக்கூடிய டிவிகே கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைவர், மதிப்பிற்குரிய உயர் திரு சிஎம் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தைத்தான் ஆய்வு செய்ய போகிறோம். விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி அவர் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பற்றி எத்தனையோ ஜோதிடர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 99% ஜோதிடர்கள் நெகட்டிவாக தான் அவருக்கு பலன்கள் சொல்லியிருந்தாங்க. அவரால் ஆட்சிக்கு வர முடியாது, அவர் ஒரு தற்குறி, அவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா தமிழகம் என்பது திராவிட கட்சிகளின் கோட்டை. தமிழ்நாட்டில் திராவிடம் மட்டும்தான் ஜெயிக்கும், திராவிட கட்சிகளை தாண்டி வேற யாரும் வர இயலாது என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் விஜயுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து நெகட்டிவாகத்தான் பதில் சொன்னார்கள். ஆனால் இயற்கை எப்பொழுதும் தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ளும். அந்த அடிப்படையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற மக்களுடைய அந்த சிந்தனையும் அந்த வைப்ரேஷனும் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி வேலை செய்திருக்கிறது என்பதை இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அத்தோடு நெட்டில் வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் உண்மையான ஜாதகங்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கலாம், அதை வைத்து அவர்கள் பலன் சொல்லியிருக்கலாம். பட் இருந்த பொழுதும் இன்று சரித்திரத்தையே மாற்றி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த நமது சகோதரர், உங்கள் வீட்டு அண்ணன், உங்கள் வீட்டு தம்பி, நமது வீட்டு குடும்ப உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர், அவருடைய ஜாதகம் ஜோதிட ரீதியாக எவ்வாறு ஜோதிடத்தில் உள்ள விதிகள் அவருடைய ஜாதகத்தில் மேட்சாகி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவை நான் பதிவிடுவதற்கு மிக முக்கிய காரணம், நான் கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளைய தொகுதியில் திருமதி கனிமொழி அவர்கள் போட்டியிட்டு ஜெயித்த தொகுதியை சேர்ந்தவன். நானும் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர். எனவே நமது வருங்கால முதலமைச்சர், நாளைக்கு பதவியேற்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 108 சீட்டு வாங்கி பெரும்பான்மையை நிரூபிக்காமல் முதலமைச்சராகிறார். இவர் எப்படி பெரும்பான்மையை நிரூபிப்பார்? யாரெல்லாம் அவர்களுக்கு தடை கற்களாக இருந்தார்களோ அவர்களே படிக்கட்டுகளாக மாறுகிறார்கள். அந்த படிக்கட்டுகள் அவருக்கு துணை நிற்குமா இல்லது துணை நிற்காதா அப்படிங்கிறதை அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் கனிமொழி அவர்களும் ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் கொண்டவர்கள், அவர்களும் ஒரு ஜோதிடர். எனவே இந்த பதிவை பதிவிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ ஜாதகங்கள் இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்சம், அந்த இயற்கை ஒருவனை செலக்ட் பண்ணி
மன்னிக்கணும், ஒருவரை செலக்ட் பண்ணி அவர் மூலியமாக இந்த மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒருத்தரை தீர்மானம் செய்து ஒட்டுமொத்த 6 கோடி மக்களின் வைப்ரேஷனும் அவருடைய ஜாதகத்தில் எவ்வாறு வேலை செய்தது, எந்தெந்த ஜோதிட விதிகள் எல்லாம் அவருடைய ஜாதகத்துக்கு மேட்சாச்சு அப்படிங்கிறத பற்றிய ஒரு காணொளி தான் இந்த வீடியோ பதிவு. நமது வீட்டு பிள்ளை அப்படின்னு பெரியவர்கள் சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் நமது சீமையை விட சின்ன பையன்தான். எனவே எனது சகோதரர் திரு விஜய் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்க போகிறார். இந்த பொறுப்பை நல்லபடியாக செய்து எல்லா மக்களும் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நல்ல ஆட்சியையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் அவர் தந்து வருங்காலத்தில் நிரந்தர முதலமைச்சராக அன்று சரித்திரத்தை மாற்றிய எம்ஜிஆரை போல் 2026 சட்டமன்ற தேர்தலில் உலகமே எதிர்பார்க்காத, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த எனது சகோதரர் திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் ஜோதிட ரூல்கள், ஜோதிட விதிகள் எவ்வாறு பொருந்தி வருகிறது, இவர் நிரந்தர முதலமைச்சராக பணியாற்றி எல்லா வளங்களையும் நலங்களையும் திட்டங்களையும் நன்மைகளையும் வயதானவர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் தர வேண்டுமாய் அந்த எல்லாம் வல்ல இறைவனை, பிரபஞ்ச ஆற்றலை வேண்டி தொடரட்டும் என்று எனது வாழ்த்துக்களோடு அவருடைய நல்லாட்சி என்றும் என்றும் தொடரட்டும் என்ற நல்லாசியுடன் இந்த பதிவை பதிவிடுகிறேன். சரி நண்பர்களே, வாங்க விஜய் அவர்களுடைய ஜாதகம் எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்கலாம். இந்த ஜாதகம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் இணையத்தில் தேடி பார்த்ததில் வந்த ஜாதகத்தை வைத்து அவருக்கும் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு அருள் பண்ணியது. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி நிற்கும்போது அவர்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மறைமுகமாகவும் நேரடியாகவும் குடும்பத்தை வைத்தும் பழகியவர்களை வைத்தும் கூட இருந்தவர்களை வைத்தும் எத்தனை டார்ச்சரை ஒரு மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனை வீழ்த்தலாம் என்று நினைத்தார்கள். எதெல்லாம் அவருக்கு மைனஸாக இவர்கள் செய்தார்களோ அதெல்லாம் அவருக்கு எப்படி பாசிட்டிவாக மாறியது. நெகட்டிவான ஃபோர்ஸ், நெகட்டிவான அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் விஜய் அவர்களுக்கு எப்படி பாசிட்டிவாக மாற்றி கொடுத்தது, அதற்குண்டான கிரக அமைவுகள் என்ன, விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்து நீண்டதொரு நல்லாட்சியை அமைப்பார் என்கிற உறுதியோடு இந்த காணொளியில் விளக்கத்தை தருகிறேன். பார்க்கலாம் வாங்க. நமது தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் 22/6/1974 வருடம் 11:59 சென்னையில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது இணையத்தில் எடுக்கப்பட்ட ஜாதகம். இந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் கடக ராசி, கன்னியா லக்னம், பூச நட்சத்திரம் இதில் பிறந்திருக்கிறார். அவர்களுடைய கிரக அடைவு இங்கே எழுதியிருக்கிற லக்னம் கன்னியா லக்னமாக சொல்லுகிறார்கள், சிலர் கடக லக்னம்னு சொல்கிறாங்க. சரி, கன்னியா லக்னத்துக்கு வைத்தும் பார்ப்போம்,
கடகலக்கணத்தை வைத்தும் பார்ப்போம். முதலில் கன்னியா லக்னத்தை வைத்து கடகராசியில் பூச நட்சத்திரத்தை பிறந்த விஜய் அவர்கள் ஜாதகம். 3ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, 10ஆம் இடத்தில் சூரியன் சனி புதன் வக்ரம். இது திருக்கணித அடிப்படையில். வாக்கிய அடிப்படையில் புதன் ரிஷபத்தில் இருப்பார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய். இங்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். ஆனால் அந்த வீட்டு அதிபதியுடன் இருப்பதால் அது நீச்ச பங்கமாக மாறிவிடுகிறது. இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு. இதை பிருகுநந்தி நாடியில் கிரக ரீதியாக வரிசைப்படுத்தும் போது, அதாவது 1, 5, 9 எப்பொழுதும் இணைந்து செயல்படும். 2, 12 அதுவும் இணைந்து செயல்படும். அதாவது 1வது ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் 5வது ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் 9வது ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் செயல்படும். அதே மாதிரி ஒரு ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இணைந்து செயல்படும். இந்த அடிப்படையில் தான் பிருகுநந்தி நாடி. அதுதான் நான் கீழே எழுதியிருக்கிறேன். அப்போ சூரியன் சனி புதன் இதற்கு 5ஆம் இடத்தில் யாரும் இல்லை, இதற்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஸோ அந்த இணைவைத்தான் சூரியன் சனி புதன் குரு என்று எழுதியிருக்கிறேன். அதற்கு அடுத்தது சந்திரன் செவ்வாய். இதற்கு 5ஆம் இடம் விருச்சகம், 9ஆம் இடம் மீனம். எனவே இந்த 3 கிரகங்களையும் ஒன்றாக எழுதியிருக்கிறேன். சந்திரன் செவ்வாய் ராகு. அதற்கு அடுத்தபடியா சிம்மத்திலும் கிரகம் இல்லை, கன்னியிலும் கிரகம் இல்லை. ஆனால் கன்னிக்கு 9ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரனும் கேதுவும் உள்ளார்கள். அதனால் இங்கே எழுதியிருக்கிறேன். இது பிருகுநந்தி அடிப்படையில் கிரக வரிசைப்படுத்தல். சரி, இப்படி 22/6/1974ஆம் ஆண்டு பிறந்த விஜய் அவர்களுக்கு தற்பொழுது வயது 51 வருடம் 10 மாதம் முடிந்து விட்டது. ராசி கடகம், நட்சத்திரம் பூஷம், லக்னம் கன்னி, யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகம் குரு. சிஎம் விஜய் அவர்கள் பிறக்கும் பொழுது நடப்பு திசை அப்படிங்கிறது சனி திசையாக வந்தது. முதல் திசை 15 வருடம் 4 மாதம் இருப்பு இருந்தது. தற்பொழுது இந்த 51 வயது 10 மாதம் அப்படிங்கும்போது தற்பொழுது நடப்பு திசை, நடப்பில் இருக்கக்கூடிய திசை சுக்கிர திசை, குரு புத்தி. யோக திசையில், யோகாதிபதி திசையில் அவயோகி புத்தி. இந்த அவயோகி எப்படி யோகியாக மாறினார்? அதுதான் விஜயை ஜெயிக்க வச்சது. அதுதான் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது விஜய் அவருடைய ஜாதகம் ஒரு எம்பரர் ஜாதகம்னு சொல்லலாம். எம்பரர் ஜாதகம் அப்படின்னா ஒரு அரசர், ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் அவருக்கு நடந்த திசைகளை கணக்கிட்டு பார்க்கும்போது எல்லாமே யோகமான திசைகள். எப்படி என்றால், ஒரு திசாநாதன் இருக்கிறான் அப்படின்னா அந்த திசாநாதனுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருப்பார். அந்த கண்ட்ரோலர் அந்த திசாநாதனுக்கு 6-8 மறையக்கூடாது. அப்படி 6-8 மறைந்தால் பெரிய அளவுக்கு அந்த திசை வேலை செய்யாது. தற்பொழுது விஜய் அவர்களுக்கு 3 திசையை தாண்டி 4வது திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 3 திசைக்குண்டான கண்ட்ரோலரும் இதுவரைக்கும் 6-8 மறையல. அதனால தான் அவர் அடிப்படையில் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி பிறக்கும் போதே ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு, வெல்டுடுவாக இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு பிறந்து அவருடைய உழைப்பாலும் கஷ்டப்பட்டு முன்னேறி மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை
ஆளக்கூடிய அளவுக்கு அவருடைய ஜாதகம் அமைஞ்சிருக்குது. 60 ஆண்டு கால சரித்திரத்தை மாற்றிய சரித்திர நாயகனின் ஜாதகம். நண்பர்களே, விஜய் அவர்கள் நாளை 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் சிஎம்மாக பதவியேற்கப் போகிறார். அவருக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தர முதலமைச்சராக பதவியில் இருக்க எல்லாம் வல்ல இறையாற்றல் அவருக்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி பதிவு அவர்கள் நாளை பதவியேற்கிறார். பதவியேற்ற சரியாக 20 நாள் 25 நாளுக்குள் கோச்சார குரு பயிற்சியாகிறார். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்வு 1977 நடந்தது. அதை சுட்டி காட்டதான் இதை சொல்கிறேன். அதாவது தற்பொழுது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு, கோச்சார குருதான் அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வைப்பவர். அப்போ தற்பொழுது கோச்சாரத்தில் குரு எங்கே உள்ளார் என்றால் மிதுன ராசியில் உள்ளார். மிதுன ராசியில் குரு உள்ளார். அப்ப இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு சூரியனோடவும் சனியோடவும் தொடர்பை பெறுகிறார். கூட குருவினுடைய தொடர்பும் ஏற்படுகிறது. எனவேதான் இந்த அளப்பரிய மாற்றம், சரித்திரத்தை மாற்றக்கூடிய மக்கள் செல்வாக்கை கொடுத்தது. ஏனென்றால் சனி பகவான் அங்கே இருக்கிறார். மக்கள் தொடர்பு, சனி என்றால் மக்கள், அப்ப மக்கள் தொடர்பை கொடுத்தது. அவயோகியும் பாதகாதிபதியும் 6ல் மறைந்து அவருக்கு ஏற்படுத்திய சிக்கல்களை, அவருக்கு ஏற்படுத்திய கெடுதல்களை அவருக்கே பாசிட்டிவா மாற்றி கொடுத்தது. இப்படிப்பட்ட குரு விஜய் அவர்கள் பதவியை ஏற்று குறைந்தது 20 to 25 நாளில் பயிற்சியாகிறார். பயிற்சியாகி எங்கே வருகிறார் என்றால் கடகராசிக்குள் நுழைகிறார். இப்படி கடகராசிக்குள் நுழையக்கூடிய குரு விஜய் அவர்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார். யாரு ஜென்ம குருவாகிறா? அவருடைய ஜாதகத்தில் பாதகாதிபதியாகவும் அவயோகியாகவும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகி ஜென்ம ராசியில் நுழைகிறார். ஜென்ம குருவாக நுழைகிறார். பட்டாபிஷேகத்தை கொடுத்த குரு, நினைவில் வையுங்கள். ராமருக்கு பட்டாபிஷேகத்தை கொடுத்த குரு பெயர்ச்சியாகி கடகராசிக்குள் வந்து ஜென்ம குருவாக வனவாசம் போக வைத்தது. அப்படி அவர் வனவாசம் சென்றதால் தான் ராமாயணம் அப்படிங்கிறது உருவாச்சு. சரித்திரத்தை கொடுத்தது. புரியுதா உங்களுக்கு? ராமர் அரசவையில் அரசு பொறுப்பேற்று பட்டாபிஷேகம் நடக்கப்பட்டது. பட்டாபிஷேகம் பண்ணின கையோடு கைகேயினுடைய வரத்தால் ஆட்சி பொறுப்பை துறந்து வனவாசம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் வனவாசம் சென்றாலும் ராமரின் செருப்பு அரியணையிலிருந்து ஆட்சி செய்தது. அப்படி ஜென்ம குருவில் தான் அவர் வனவாசம் போனார், அது வேற. அப்படி வனவாசம் போனதால் தான் ராமாயணம் என்கிற ஒரு சரித்திர மாற்றம் கிடைத்தது. அதுபோல் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறார். அதே 20 நாளில் பயிற்சியாகுது. விஜய் சரித்திரத்தை மாற்றினார், மாற்ற போறார். குரு வருவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே பலன் தருவார். அந்த பலன்தான் இந்த சரித்திர மாற்றம். சரி, ஜென்ம குருவா வந்துருச்சு, ஆட்சி கவிழ்ந்துடுமா, ரீஎலெக்ஷன் வருமா? உங்களுடைய கேள்வி புரியுது. அதற்கும் பதில் தருகிறேன்.
ஆட்சி கவிழுமா, ரீஎலெக்ஷன் வருமா, அப்படி ரீஎலெக்ஷன் வந்தா விஜய் ஜெயிப்பாரா? இதற்கும் பதில் தருகிறேன். 1977 வருடம் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். எந்த மாதம் என்றால் ஜூன் மாதம் 30ஆம் தேதி. 1977 வருடம் ஜூன் 30ஆம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவர் பதவியேற்ற 20வது நாளில் குரு பயிற்சியாகிறார். என்ன ஒரு ஒற்றுமை! அவரும் சரித்திர நாயகன், இவரும் சரித்திர நாயகன். 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி பதவியேற்கும் போது கோச்சார குரு ரிஷபத்தில் இருக்கிறார். 20வது நாளில் பயிற்சியாகி மிதுனத்துக்குள் நுழைகிறார். பதவியேற்ற 20வது நாளில் விஜய் அவர்களும் பதவியேற்ற 20வது நாளில் குரு பயிற்சியாகிறார். விஜய் அவர்கள் பதவியேற்கும் பொழுது குரு உச்சத்தை நோக்கி வருகிறார். எம்ஜிஆர் அவர்களும் பதவியேற்கும் போது குரு உச்சத்தை நோக்கி வருகிறார். எம்ஜிஆரும் புகழின் உச்சியில் இருந்தவர், விஜயும் புகழின் உச்சியில் இருக்கிறவர், இன்னும் இருப்பார், இருந்து கொண்டே இருப்பார் என்பதை சொல்லுவதுதான் இந்த ஒப்பீடு. அவரும் சரித்திரத்தை மாற்றி அமைத்து ஆட்சியை பிடித்தவர். அப்படி சரித்திரத்தை மாற்றி அமைக்கும் போது இயற்கை ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறது. அதுதான் குரு பயிற்சி. சரியாக 20 நாளில் விஜய் அவர்களும் பதவியேற்கிறார். சரியாக 20-23 நாட்களில் குரு பயிற்சியாக போகிறார். என்ன ஒரு ஒற்றுமை! 108 சீட்டு வச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்காம பதவியேற்கிறார். பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிப்பார். யாரெல்லாம் தடைக்கற்களாக இருந்தார்களோ அவர்களே ஆதரவு கொடுத்து விஜய்க்கு 234 தொகுதியில் 233 தொகுதியில் விஜய் வேட்பாளர்கள் நின்றார்கள். ஒரு தொகுதி வேட்பாளர் காணா, நிறுத்தி வைத்த வேட்பாளர் காணா, எங்க போனார் என்று தெரியவில்லை. அதற்கு யார் தடை கற்களாக இருந்தாரோ, அந்த நிகழ்வை யார் நிகழ்த்தினாரோ, அந்த நிகழ்வை யார் நிகழ்த்தினார்களோ அவர்களே விஜய்க்கு வெளியில் இருந்து ஆதரவு செய்வார். இன்னைக்கு பகிரங்கமா காங்கிரஸ் வந்து நான் ஆதரவு கொடுக்கிற மேலிடம், அதாவது மதவாத கட்சி இல்லாமல் இருக்கணும், மதவாத கட்சி கூட்டு சேர்ந்தா நான் வரமாட்டேன், ஆனால் பகிரங்கமாக நான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸே சொல்லிருச்சு. டிஎம்கே இருக்க கட்சிகளும் ஆதரவு தருவதாக சில கட்சிகள் சொல்றாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்கள் சீட்டு வேணும். ஏன்னா தடை கற்களே படிக்கற்களாக மாறும். 7ஆம் இடம் வெளியுலகம், வெளியிலிருந்து யார் கெடுதல் செய்தார்களோ அவர்களே படிக்கற்களாக மாறுவார்கள். ஏன்னா அவயோகியும் பாதகாதிபதியும் 6ஆம் இடத்தில். அப்படி நிரூபித்தாலும் விஜய் அவர்களே, எனது சகோதரரே, என்னுடைய மூத்த சகோதரரே, கவனமாக இருங்கள். ஏனென்றால் கட்சி தாவுதல் தர்மமடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்படி வரக்கூடியவர்களால் உங்களுக்கு இடைஞ்சல் வரும். ஆட்சி கவிழ்ப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாகும். ஏனென்றால் கோச்சார குரு அதிசார பயிற்சியாகி வரக்கூடிய நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்குள் என்றாகிறார். இந்த வருடம் மட்டும்தான் குரு 3 ராசியை டச் பண்றாரு. இது ஒரு அரிதான நிகழ்வு. அதனாலதான் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் 3 ராசிகளை தொடும்போது
ஒரு பாசிட்டிவ் மக்களுக்கு நிகழும். இயற்கை எப்பொழுதும் தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ளும். 60 ஆண்டுகால ஆட்சிக்கு, 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிக்கு செக் பாயிண்ட் கொடுத்தது. ஆனால் அந்த செக் பாயிண்ட்டுக்கும் சோதனை வரும். ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஆனால் அதுவே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். ஏன்னா நீங்கள் சரித்திர நாயகன். எப்படி என்றால் 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பதவிக்கு வந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் வருடம் பிப்ரவரி 17, 18 அப்படின்னு நினைக்கிறார். பிப்ரவரி 18ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ எம்ஜிஆரினுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. அப்படி எம்ஜிஆரினுடைய ஆட்சி கலைக்கப்படும் போது கோச்சார குரு எங்கே இருந்தார் என்றால் 1980இல் கோச்சார குரு சிம்மராசியில் வக்ரகதியில் இருந்தார். இந்த வருடமும் கோச்சார குரு சிம்மராசிக்குள் இறங்கி வக்ரகதியாக மீண்டும் கடகராசிக்குள் செல்லுகிறார். எனவே ஒரு கட்சியிலிருந்து, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெளியிலிருந்து ஆதரவு தருவார். 11 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பான்மையை நிரூபிப்பீர்கள். அப்படி நிரூபித்தாலும் வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்குள் உங்களுக்கு ஒரு குழப்ப சூழ்நிலையை கொடுப்பார்கள். ஆனால் அந்த குழப்ப சூழ்நிலையிலும் நீங்கள் வென்று விடுவீர்கள். எப்படி 1980இல் ஆட்சி கலைக்கும் போது கோச்சார குரு சிம்மத்தில் இருந்தாரோ அதே மாதிரி கோச்சார குரு சிம்மத்துக்கு வருகிறார். சகோதரர் விஜய் அவர்களே, அப்படி ஆட்சி கலைத்தாலும் கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்குள் 2026 டிசம்பருக்குள் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் கவலை வேண்டாம். ரீ எலெக்ஷன் வரும். வந்தாலும் 180 தொகுதியில் பெரும்பான்மையாக ஜெயிப்பீர்கள். ஏனென்றால் 1980 ரீ எலெக்ஷன்ல எம்ஜிஆர் 180 சீட் வாங்கினார். அந்த ரீ எலெக்ஷன்ல தான் டிஎம்கே படுதோல்வி. எனவே விஜய் அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி பொறுப்பில் அவர் அமர்ந்தாலும் கிரக நிலையின் அடிப்படையில் 1980இல் நடந்தது போலவே கோச்சார குரு சிம்மராசிக்குள் என்றாகிறார். ஆட்சியை கிளைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அவரே பாதகாதிபதியாகவும் யோகியாகவும் வருவதால் ஒரு குழப்ப சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்களுடைய சாமர்த்தியத்தால் வென்று விடுவீர்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் ரீ எலெக்ஷன் வரும். அப்படி ரீ எலெக்ஷன் வந்தால் திரு விஜய் அவர்கள் 180 தொகுதியில் ஜெயிப்பார். ஏன்னா 1980 ரீ எலெக்ஷன்ல எம்ஜிஆர் அவர்கள் 180 சீட் வந்தாங்க. அதே சூழ்நிலை தான் இன்னைக்கும் கோச்சார குரு சிம்ம ராசிக்கு வரும். 2026, 27 சிம்மராசிக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு சில குழப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் ஜமாளிச்சிருவீங்க. அப்படி ஜமாளிக்க முடியாத சூழ்நிலையில் உங்களுக்கு ஆட்சி கலைப்பு ஏற்பட்டாலும் பயப்பட வேண்டாம். 180 தொகுதிகளில் தனி பெரும்பான்மையுடன் ஜெயிப்பீர். இதுதான் விஜய் அவர்களுடைய ஜாதக அமைவு. இந்த விஜய் அவர்களுடைய ஜாதக அமைவில் யோகி, அவயோகி, யோக திசையில் அவயோகி புத்தியில் அந்த அவயோகி 6ல் மறைஞ்சு பாதகதிபதியாகவும் வந்து 6ல் மறைஞ்சதுனால எவ்வளவு பெரிய யோகத்தை கொடுத்தார். 4வது திசை சுக்கிர திசை, 9ஆம் அதிபதியோட திசை. இவர் திசை நடத்தினாலும் புத்திநாதன் குரு. இந்த குரு பாதகாதிபதியாகவும் அவயோகியாகவும் வந்து 6ல் மறைஞ்சதுனால விஜய் அவர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து ஒரு சரித்திர நாயகனாக உருவாக்கியது. ஏற்கனவே சரித்திரம் படைத்த நாயகன்
எப்பெல்லாம் பிரச்சனையை சந்திச்சாரோ அதே இடங்களுக்கு குரு வருகிறது, எப்பெல்லாம் நன்மையை சந்திச்சாரோ அதே இடங்களுக்கு குரு வருகிறது. எனவே இது ஒரு ஜோதிட ரீதியாக விளக்கம் கொடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஜாதகம். எனவே இந்த பதிவை பதிவிட்டேன். விஜய் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் எந்த மீடியாவும் சப்போர்ட் பண்ணல. அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் எலெக்ஷனில் நிற்கும் பொழுது அறிவிக்கும் பொழுது எந்த மீடியாவும் சப்போர்ட் பண்ணல. ரெண்டாவது, யூடியூப் சேனல்காரர்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல. அத்தனையும் எனது தம்பிகளும் தங்கைகளும் சகோதரிகளும் அவங்கவங்க ரீல்ஸ் போட்டும் யூடியூப்லையும் பதிவு கொடுத்து விஜய் அவர்களுக்கு மார்க்கெட் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி ரீஎலெக்ஷன் வந்து விஜய் 180 தொகுதியை பெரும்பான்மையுடன் ஜெயிச்சாலும் இப்போ விஜய் வரக்கூடிய 5 ஆண்டுகள் கன்டினியூ பண்ணாலும் அடுத்த முதல்வரும் விஜய் தான். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிரந்தர முதலமைச்சரை அந்த பிரபஞ்சம் தமிழகத்துக்கு கொடுத்துருச்சு. அவ்வளோதான். என்ன நண்பர்களே, இந்த எபிசோட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் நாளை பதவி ஏற்கும் நமது சரித்திர நாயகன், திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாயகன் ஆட்சி தொடரட்டும். அவருடைய செல்வாக்கு மென்மேலும் உயரட்டும். தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பல நல்லதை செய்ய, நீண்ட ஆயுளுடன் புகழுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த எபிசோடிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன். என்றும் உங்கள் அன்புடன் ஆதிசித்தன் ஜோதிடர், கோவை.